சார் வணக்கம். நமது டிஜே டாக் டிவி சேனலில் இன்று மூத்த அரசியல் பிரமுகர், சமூக நல ஆர்வலர் என பன்முகத்தன்மை கொண்ட ஈரோடு கௌதமன் அவர்களிடம் நமது கேள்விகள். சார், தற்போது தமிழக அரசியல் களத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து தங்களது பார்வை என்ன? தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் மிகப்பெரிய விவாதம் என்பது அனைத்து ஊடகங்களிலும் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலை பற்றிதான் பேசுகிறார்கள். 2019ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை குவித்து வருகிறது. எதிரணியில் இருப்பவர்கள், குறிப்பாக முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் எவ்வளவு வேண்டும் தேர்தலிலே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 100% வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதனையும் நான் நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு காரணம், இன்று வரை கூட்டணி பலம் என்பது அதிமுகவை விட திமுகவிடம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. தற்போது திடீரென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர் அறிவித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அமித்ஷாவின் அழுத்தத்தால் இந்த கூட்டணியை பற்றி அவர் அறிவித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நேற்று வரை எந்த காலத்திலும் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னவர் திடீரென்று இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் பின்னணியிலே இருந்தாலும் தற்போது உள்ள ஒரு சூழலில் அந்த கூட்டணியில் அவர்கள் சேர்ந்தது மட்டுமல்ல, நாங்கள் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்கிறார்கள். எப்படி மெகா கூட்டணி அமைக்கப் போகிறார், எங்கிருந்து கட்சி அவரிடத்தில் வரப்போகிறது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி தமிழக மக்களிடத்திலே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், பாஜகவை தவிர்த்து வேறு எந்த கட்சிக்கும் வாக்கு வங்கி என்பது எதிர்கட்சிகளே இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை வைத்துக் கொண்டு அதிமுக வாக்குகள் இணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் எண்ணுகிறார்கள். ஆனால் பாஜகவின் மீது கோபம் கொண்டிருக்கிற அதிமுக தொண்டர்களோ, அதிமுக இதுவரை ஆதரவு அளித்த வாக்காளர்களோ நிச்சயமாக இந்த தேர்தலிலே இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வாரா என்பது நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு சூழலையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வாக்கு வங்கி இல்லாத கட்சியாக எல்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டணியில் இருப்பது போல் ஒரு தோட்டத்தை உருவாக்கினாலும் அது எந்த அளவுக்கு தேர்தலில் கை கொடுக்கும் என்றும் நமக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, பல்வேறு வகையான வருத்தங்கள் பாஜகவின் மீது தமிழக மக்களுக்கு இருக்கிறது. நிதி ஆதாரத்தை தராமல் ஏமாற்றியது, பேரிடர் காலத்திலே உதவி செய்யாமல் போனது, தொடர்ந்து மதவாத சிந்தனை தூண்டுகிற வகையில் அவர்கள் நடந்து கொள்வது, இப்படி பல்வேறு வகையான கோணத்தில் பாஜகவின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அதிமுகவில் சேர்ந்து அழிவினமடைய செய்யும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையெல்லாம் நாம் கருத்தை கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட எதிர்மறையான சில வாக்குகளும் அவர்களுக்கு எதிராக மாறி இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். தற்போது திமுக அரசுக்கு எதிர்மறையான அம்சங்களாக நீங்க எதை பார்க்கிறீங்க? முக்கியமா நான் கருதுவது மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சுகாதாரத்துறை ரீதியாக சில பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் மனதிலே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் என்று சொன்னார்கள். இதுவரை அதை செய்யவில்லை. சொத்து வரி என்பது மிகப்பெரிய அளவில் சாமானிய மக்களை பாதித்திருக்கிறது. அதையும் அவரை இன்னும் சரி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சுகாதாரத்துறை சம்பந்தமாக பல்வேறு இடங்களிலே, மாநகராட்சி நகராட்சிகளிலே எல்லாம் தூய்மை பணிகளிலே குறைபாடு இருப்பதை பல பேர் சொல்வதையும் நான் பார்க்கிறேன். இவரை எல்லாம் நீ வருங்காலத்தில் திமுக சரி செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக சட்டம் ஒழுங்கை பற்றி பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற அளவுக்கு இப்போதைய எண்ணிக்கையில் காவல்துறையில் ஆட்கள் இல்லை. ஆகவே இந்த அரசு விரைந்து மிகப்பெரிய அளவில் தேர்வு செய்து காவலர்களை நியமிக்க வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் 200 தொகுதியில வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. அதை பத்தி உங்கள் கருத்து என்ன? தமிழக முதல்வருடைய நம்பிக்கை நிறைவேறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 2006ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தலை சந்தித்த பொழுது திமுக வெறும் 96 இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் சோனியா காந்தி அவர்கள்
கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றுகின்ற வகையில் ஆட்சி முடியும் வரை காங்கிரஸ் கட்சி வெளியிலே இருந்து ஆதரவு கொடுத்ததை நீங்கள் மறக்க முடியாது. ஆக அந்த அளவுக்கு அந்த நேரம் கூட்டணி கட்சிகள் கலைஞருக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த முறையும் 2019ஆம் ஆண்டில் இருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் உறுதியோடு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறது. எனவே ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்த முடிவின்படி தனித்த மெஜாரிட்டி வந்தாலும் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு அமைச்சரவையிலே பங்கு கொடுத்திருக்கிறார். அதே நிலைப்பாட்டை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்தால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சரவையிலே கொஞ்சம் பங்கும், வாரியங்களிலேயும் தலைவர்களாக கூட்டணி கட்சி தலைவரை நியமித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கூட்டணி மிக பலத்தோடு தேர்தலை சந்திக்கும். அவர் எதிர்பார்ப்பது போல 200 இடங்களை தாண்டி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இதுவரை எங்கள் கேள்விகளுக்கு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி.